Assalamu alaikum and hi friends, welcome to my channel Nasreen Vlogs Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மணி சேவிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் தான். ஒரு சின்ன அமௌண்ட்டா தான் எடுத்து வச்சு சேவ் பண்ண போறோம். இது கண்டிப்பா நம்ம ஹோம் மேக்கரா இருக்கிறோம். வீட்டு செலவுல இருந்தே நம்மளால கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். ஏனா இது வந்து ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் தான். எல்லாராலயுமே கண்டிப்பா பண்ண முடியும். இது நம்ம எப்படி சேவ் பண்ண போறோம்னா டெய்லி தான் எடுத்து வைக்கணும். டெய்லியுமே நம்ம சேவ் பண்ணணும். வாரம் 500 ரூபாய் சேவ் பண்ண முடியும் நம்மளால. தினமும் சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணோம்னா ஒரு வாரத்துக்கு நம்மளால 500 ரூபாய் சேவ் பண்ண முடியும். டெய்லி எவ்வளவு சேவ் பண்ணனும்ன்றத வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் சொல்றபடி அந்த மெத்தட் படி நம்ம சேவ் பண்ணோம்னா ஒரு வாரத்துக்கு 500 ரூபாய் சேவ் பண்ண முடியும். அப்போ ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 4 வாரம். அப்போ நம்மளால ஒரு மாசத்துல 2000 ரூபாய் வரைக்குமே சேவ் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா முதல் நாள் நம்ம சேவிங் ஸ்டார்ட் பண்ண முதல் நாள் 80 ரூபாய் சேவ் பண்ணோம். இரண்டாவது நாள் 70 ரூபாய் சேவ் பண்ணோம். மூணாவது நாள் 80 ரூபாய், நாலாவது நாள் 70 ரூபாய், திரும்ப 80 ரூபாய், 70 ரூபாய், ஏழாவது நாள் மட்டும் 50 ரூபாய் சேவ் பண்ணா போதும். இல்லனா நீங்க முதல் நாள் 100 ரூபாய், இரண்டாவது நாள் 50 ரூபாய், 100 ரூபாய் 50 ரூபாய், 100 ரூபாய் 50 ரூபாய் அந்த மாதிரி கூட சேவ் பண்ணலாம். உங்ககிட்ட அதிக அமௌண்ட் இருக்குனா 100 ரூபாய் சேவ் பண்ணிருங்க. அடுத்த நாள் 50 ரூபாய் எடுத்து வைங்க போதும். இல்லனா இந்த மாதிரி 80 70 80 70 பிரிச்சு சேவ் பண்ணும்போது நம்மளால ஒரு வாரத்துக்கு 500 ரூபாய் சேவ் பண்ண முடியும். 80 ரூபாய் மேக்ஸिमமா அதிகப்படியான அமௌண்ட் 80 ரூபாய் கண்டிப்பா நம்மளால சேவ் பண்ண முடியும். இப்போ ஒரு செலவுக்கு கண்டிப்பா இந்த சேவிங்ஸ் மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வாரம் சேவிங்ஸ் ஆகிற அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் நீங்க போஸ்ட் ஆபீஸ்லயோ இல்ல பேங்க்லயோ இல்ல நீங்க தனியா ஒரு டப்பால ஒரு வாரம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை தனியா எடுத்து வச்சுங்க. ஒரு மந்த் ஆனதும் இந்த 2000 ரூபீஸ் எடுத்துட்டு போய்ட்டு நீங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போலாம் இல்ல பேங்க்ல போலாம் இல்ல நகைச்சீட்டு கட்டலாம். கண்டிப்பா நீங்க ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியும். மாசம் 2000 ரூபாய் உங்களால சேவ் பண்ண முடியும்னா ஒரு வருஷத்துக்கு உங்களால 2000 ரூபாய் into 12 மாசம் 24000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல அமௌண்ட் தான். நம்ம டெய்லி எக்ஸ்பென்சஸ்ல இருந்தே டெய்லி 100 ரூபாய்ன்றதெல்லாம் இப்போ வந்து கண்டிப்பா சாத்தியமான விஷயம் தான். பட் நம்ம ஒரு நாள் 100 ரூபாய் ஒரு நாள் 50 ரூபாய் எடுத்து வச்சா கூட போதும். கண்டிப்பா சேவிங்ஸே பண்ணாதவங்க இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸாவது இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வாரம் 500 ரூபாய் அந்த 500 ரூபாய் எடுத்து நீங்க ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ்ல போலாம். இல்ல மொத்தமா 2000 ரூபீஸ் எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு சீட் கூட கட்டலாம். இயர் எண்ட்ல உங்களுக்கு 24000 ரூபாய் சேவ் ஆகும். இதே ஒரு 5 வருஷத்துக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்டா வரும். இந்த மாதிரியே குட்டியா தான் நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணனும். நம்ம எந்த சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்றோமோ அது வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். இந்த வாரம் 500 ரூபாய்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க சேவ் பண்ணனும். அது ஒரு மாசம் ஃபுல்லா சேவ் பண்ணனும். ஒரு வாரம் சேவ் பண்ணிட்டு இரண்டாவது வாரம் இந்த முதல் வார காசு எடுத்து போட்டு செலவு பண்ண கூடாது. சேவிங்ஸ்க்குன்னு வச்ச காசை நம்ம சேவிங்ஸ்க்குனே வச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்மளாலயும் ஒரு நல்ல அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். இப்போத்துல இருந்து நம்ம சேவிங்ஸை ட்ரை பண்ணுங்க. மாசம் 2000 ரூபாய் சேவ் ஆகுற வரைக்கும் நீங்க அந்த காசுல கை வைக்க கூடாது. அந்த 2000 ரூபாயை கண்டிப்பா வேற எதுலயாவது ஒரு சேவிங்ஸ்ல போட்டுருங்க. வச்சிருந்தா செலவாயிடும். சோ இந்த மாதிரி சின்னதா உங்க சேவிங்ஸை பண்ணி பாருங்க फ्रेंड्स. அவ்வளவுதான் இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स. Thank you for watching. அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்கு முந்தின வீடியோல வந்து 52 வாரத்துல 41000 சேவ் பண்றது எப்படின்னு போட்டுருந்தேன். இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.